ஹலால் ஹராம் சொல்லுகிற உரிமை அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே உரியது. இதில் மிக கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் எல்லாரும். இன்றைக்கு நான் கொஞ்சம் நான் மௌலவி, நான் படிச்சிருக்கிறேன், நான் மதீனாவில் படித்தேன், இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கேட்குற எல்லாத்துக்கும் ஹலால் ஹராம் சொல்லக்கூடாது. நான் எனக்கு 100% தெரிஞ்சால் தான் சொல்லணும். தெரியலண்டா தெரியாது, அதில் ஒன்றும் குறையாது. ஒரு காலம் உங்கள்கிட்ட இழிவடையலாம். நான் ரப்புக்கிட்ட போய் நிற்கணும். அதில் இன்றைக்கு பொதுமக்கள்கிட்ட இதில் நிறைய குழப்பம் இருக்கு. சும்மா போய் கேட்டு பாருங்கள். உங்களோட வீட்டில் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது உங்களோட பிள்ளைகள் வந்து ஏதாவது கேட்பாங்க. உங்கள்கிட்ட கேட்டால் தெரியாது, நான் மௌலவிட்ட கேட்டு சொல்கிறேன், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும், கொஞ்சம் நேரம் நெட்டில் பார்க்குறேன், இதை விட்டுட்டு உடனே சொல்லுது ஹராம். அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க, நண்டு வச்சிருக்கி, சிலர் சொல்லுவாங்க நண்டு சாப்பிடாங்க, அது ஹராம். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகள் அந்த ஹெனா போட்டிருக்கும், பொம்பளை பிள்ளைகள் ஹெனா போடக்கூடாது, ஹராம். இப்படி நம்ம நினச்ச மாதிரி எல்லாத்தையும் ஹராம் ஆக்குறது. அல்லது சிலரை பார்த்தா எல்லாம் ஹலால், நீங்கள் அதை செய்யலாம் ஹலால், நீங்கள் உடுக்கலாம் ஹலால், அந்த கலர் கூடும் ஹலால், இப்படி இது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்முடைய வாய்க்கு வந்தபடி நம்மளோட மனிதனை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நமக்குண்டு சில அதாவது சில பதிவுகள் இருக்கிறது. என்ன பதிவுண்டா, இயல்பில் நமக்கு சில விஷயம் பிடிக்கும், சிலது பிடிக்காது. இயல்பில் இப்போ சில சகோதரர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னால் இயல்பிலேயே ஒரு வகையாக முடி வளர்த்திருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. உதாரணத்துக்கு நான் எக்ஸாம் நீங்கள் புரிகிறதுக்காக சொல்கிறேன். ஒரு வகையாக முடி வளர்த்துட்டு இருப்பாங்க, அந்த முடி வளர்க்குறது இயல்பில் அவருக்கு பிடிக்காது. யாராவது இயல்பு நேச்சுரலி அப்போ பிடிக்காமல் இருக்கும். அப்போ பிடிக்காமல் இருக்கும்போது யாராவது ஒருவர் வந்து ஒரு பயான் பண்ணும்போது இவ்வாறு முடி வளர்ப்பது கூடாதுன்னு சொன்ன உடனே இவர் சொல்லுவார், இவர் தான் நம்மட ஆள். இப்போ இந்த பிறையுடைய விஷயத்தில் நிறைய மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிலையை நீங்கள் பார்க்கலாம். சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா பாருங்கள், மக்காவில் எல்லாரும் அரஃபாவில் நிற்கிறாங்க, அப்போ நமக்கு எப்படி டிஃப்ரெண்ட் வருது. நான் இன்டர்நேஷ்னல் லோக்கல் இங்கே நான் நியாயப்படுத்த பேசல அந்த இதுக்காக சொல்கிறேன். அதாவது உடனே என்ன யோசிப்பாங்கன்றால் யாராவது ஒருவர் அந்த கருத்துள்ள ஒருவர்கிட்ட வந்து இன்டர்நேஷ்னல் சரின்னு சொன்னால் உடனே அவர் சரி, ஏனென்றால் இவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் அவர் பேசுகிறார். இந்த நிலை இன்று சமுதாயத்தில் நிறையவே இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தெளிவாக இது ஹலால் என்று தெரிந்தால் ஹலால் என்று சொல்ல வேண்டும், தெளிவாக ஹராம் என்று தெரிந்தால் ஹராம் என்று சொல்ல வேண்டும். தெரியவில்லை என்றால் எனக்கு தெரியாது என்று சொல்லணும். எப்படி சில நேரம் ரெண்டும் சரியா, ஹலாலும் ஹராம் அப்படி கேட்குறீங்க, ரெண்டு ஒப்பீனியன், அது டிஃப்ரெண்ட். இப்போ நான் சொல்கிறது தெளிவாக ஹலால், தெளிவாக ஹராம். நமக்கு ஹலால் ஹராம் தெரியலைன்னு சொன்னால் அல்லாஹு ஆலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்ட நேரம் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் சாதிச்சிருக்கிறாங்க. தெரியாத நேரத்தில் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம சங்கடப்படவே கூடாது. சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க, இமாம்கள் அப்படி இருந்தாங்க. ஆனால் நமக்கு தான் இன்றைக்கு இருக்க முடியலை. அதுக்கு மக்களும் அப்படி ஆக்கிட்டீங்க. இப்போ மேடையில் போய் நின்று உங்களுக்கு என்ன கேள்வி வேண்டுமென்றாலும் கேளுங்கள், என்ன முறையில் வேண்டுமென்றாலும் கேளுங்கள், நான் பதில் சொல்லுவேன். இப்போ நீங்கள் கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்லுவேன். பிறகு நீங்கள் கையடிச்சு மாஷா அல்லாஹ் இவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவார். அதே டைமில் இப்போ அஸ்லம் பிரதர் வந்து டாக்டர் முபாரக் அப்படின்லாம் போட்டு நோட்டீஸ் அடிச்சிட்டார், வந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, நான் சொல்கிறேன் வல்லாஹு ஆலம் எனக்கு தெரியலை, அந்த ஹதீஸ் நான் இதுவரை பார்க்கல. என்ன பெரிய டாக்டர் அதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க, இதை பார்க்கலன்னு சொல்லார். இதெல்லாம் நாங்கள் பார்த்து எவ்வளோ காலம் என்று நீங்கள் நினைக்கலாம். இப்படி நினைப்பதனால நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மளோட இமேஜை பாதுகாக்கணும். அதுக்காக வேண்டி ஏதாவது போட்டு சமாளிக்கிற நிலைக்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மார்க்கம். ஹலால் ஹராம் சொல்லுகிற உரிமை அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே உரியது, நபிக்கு கூட கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை தனக்கு ஹராமாக்கி கொண்ட போது அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அவங்களுக்கு சமூகத்தை ஹராமாக்கல்ல, அவங்களுக்கு ஹராமாக்கிய போது அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்குறான். என்ன, யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்தாத் அஸ்வாஜிக். நபியே, அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை உன்னுடைய மனைவிமாரின் திருப்திக்காக வேண்டி நீ எப்படி ஹராமாக்குவாய்? அல்லாஹ்வுடைய தூதருக்கே இந்த ரைட் இல்லைன்னும் போது நம்முடைய நிலைமை என்ன? இதில் அந்த ஃபத்வா கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் மிக கடுமையாக அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். சும்மா ஹராம் செய்கிற வேண்ட ஒரு விஷயம் வேறு, ஹராமை செஞ்சுட்டு போகிற வேண்ட விஷயம் வேறு. தீர்ப்பு கொடுக்கிற உன்னுடைய நிலை மிக ஆபத்தானது. அல்லாஹுடைய உரிமையில் நீ கை வைக்கிறாய்.
சின்ன விஷயம் இல்லை. அதுக்காகத்தான் இந்த டாப்பிக்கை நான் எடுத்தென்னால், அன்பளிப்புகள் விஷயத்தில் நிறைய பேர் இமோஷன் ஆகி கூடும் கூடாதுன்னு அவங்களோட விருப்பத்துக்கு சொல்லிட்டு போகிறாங்க. வாரிசுகளுக்கு நம்ம அன்பளிப்புகள் கொடுக்கலாமா, அல்லது உயிரோடு இருக்கிற ஒருவர் ஏனையோருக்கு அன்பளிப்பு கொடுக்கலாமா என்று கேட்டால், ஏனையோருக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அன்பளிப்பு கொடுக்க சொல்லி தூண்டுறாங்க. தஹாது தஹாப்பு, நீங்கள் அன்பளிப்புகளை பரிமாறுங்கள், உங்கள் மத்தியில் அன்பு வளரும், அதிகரிக்கும் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அன்பளிப்பு கொடுப்பார்கள். அப்போ ஏனையவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. அன்பளிப்பு நிறைய கொடுப்பதை இஸ்லாம் தூண்டி இருக்கிறது. வாரிசுகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கலாமா என்று கேட்டால், அன்பளிப்பு கொடுக்கலாம். வாரிசுகளுக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம். வாரிசுகளில் அவருடைய குழந்தை அல்லாத வாரிசுகள் இருக்கிறார்கள். உதாரணமாக தாய், தந்தை, மனைவி, சகோதரன், தந்தையின் சகோதரர்கள், சகோதரி, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர் அவருடைய பிள்ளை அல்லாதவர். அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கும்போது அவர் விரும்புகிற மாதிரி கொடுக்கலாம். உதாரணமாக சிஸ்டர் வந்து நிற்கிறாங்க, சிஸ்டருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போகிறார். அவர் ஒரு பெரிய பணக்காரன், சிஸ்டருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க போகிறார். முடியுமா முடியாதா? முடியும். அதே நேரத்தில் அவர் பிரதர் வந்து நிற்கிறார், பிரதருக்கும் ஒரு அன்பளிப்பு கொடுக்க விரும்புகிறார். அவருக்கு ஒரு மோட்டார் பைக் வாங்கி கொடுக்குறார். இவருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தார், அவருக்கு ஒரு மோட்டார் பைக். இப்போ ஈக்குவல் இருக்கா இல்லையா? ஈக்குவல் இருக்கா? அதில் இல்லை. கூடுமா கூடாதா? இது கூடும். ஆனால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் நீதமாக நடக்க வேண்டும். இது பெரிய ஒரு முக்கியமான டாபிக். பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீதமாக நடக்க வேண்டும். அன்பளிப்புகள் என்பதை தாண்டி அன்புடைய விஷயத்திலும் தான் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீதமாக நடக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இன்ட்ரெஸ்டாக நம்ம எல்லாரும் படிக்கிற ஒரு வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாடம் என்ன? அன்பு காட்டினத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கொஞ்சம் கூட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அன்பு காட்டினாங்க. அது மற்ற சகோதரர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. இப்போ நம்மட பிள்ளைகளுக்குள்ள அந்த பொறாமை வரும். நீங்கள் நம்ம சும்மா அப்பப்போ சும்மா செல்லமாக செக் பண்ணுவோம் பிள்ளைகள்கிட்ட, உனக்கு யாரோட இறக்கம், அம்மாவோட இறக்கமா பாப்பாவோட இறக்கமா, இப்படிலாம் கேட்குறோம். கேட்கும்போது பிள்ளைகள் சில நேரம் உண்மை சொல்லும். எனக்கு அம்மாவோட தான் இறக்கம், எனக்கு வாப்பாவோட இறக்கம் இல்லை. ஏனென்று கேட்டால், வாப்பா என்னுடைய தாத்தாவோட தான் இறக்கம், என்னோட இறக்கம் இல்லை. பிள்ளைகள் மிக நுணுக்கமாக இது அவதானிக்கும். எனவே பிள்ளைகளுக்கு அன்பு காட்டுகிற விஷயத்திலும் முடியுமானவரை நாம் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அன்பளிப்புகள் கொடுக்கும்போது அந்த அன்பளிப்புகளில் கண்டிப்பாக நீதம் கடைபிடிக்கப்பட வேண்டும். நுஅமான் இப்னு பஷீர் அன்பு காட்டுறதுலே அன்பளிப்பில்லையா? வாரண்ணா இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அடுத்த இதில் முடிஞ்சது பூரா அந்த கேள்வியை திரும்ப கேளுங்க இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால். எல்லா கேள்வியும் இதோட ரிலேட்டடான எல்லா கேள்வியும் நான் இந்த லெக்சர் முடிஞ்சது பிறகு கேளுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வரும் இதுக்குள்ளே. ரைட். இதில் முக்கியமான விஷயம், ஒரு ஆதாரம் என்னென்னு கேட்டால், புகாரியில் 2446 ஹதீஸ், முஸ்லீமில் 1623 ஹதீஸாக இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் சொல்கிறார், என்னுடைய தந்தை, அப்போ பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்போ செய்தியை சொல்கிறவர் யார்? நுஅமான். நுஅமானுடைய தந்தை பஷீர். இப்போ நுஅமான் சொல்றார், என்னுடைய தந்தை என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வந்தார். கொண்டு வந்து சொன்னார், யா ரசூல் அல்லாஹ், இன்னி நஹல்து இப்னி ஹாதா குலாமன்,
என்னுடைய இந்த மகனுக்கு ஒரு அடிமை பையனை நான் கிஃப்டாக கொடுத்திருக்கிறேன். என்னுடைய இந்த நுஅமானுக்கு ஒரு அடிமை பையனை நான் கிஃப்டாக அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அகுல்ல வலதிக நஹல்த மிஸ்லஹு, உன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படி ஈக்குவலாக கொடுத்தாயான்னு கேட்டாங்க. இவருக்கு ஒரு பிள்ளையை ஒரு அடிமை பையனை கொடுத்தது போல உன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படி கொடுத்தாயா? அவர் சொன்னார் இல்லை என்று. பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அப்படி கொடுக்கல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, ஃபர்ஜிஹு, நூமானிட்ட இருந்து அதை வாங்கி எடுன்னு சொன்னாங்க. நூமானிடமிருந்து அதை வாங்கி எடுத்து விடு என்று சொன்னார்கள். இப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? கொடுத்தா எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டும். இதில் நிறைய ஹதீஸ் ரிவாயத்துகள் வருது. இவர் இந்த மகனுக்கு நுஅமானுக்கு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பையனை கொடுக்குறாங்க. வைஃப் சொல்கிறா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு போய் இது பற்றிய விளக்கம் கேட்காத வரையில் நான் உடன்பட மாட்டேன் என்று. அதுக்கு பிறகுதான் போய் சொல்ல, யார சொல்லா, என்னுடைய மனைவி இப்படி சொல்ல, இதுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நான் அநீதிக்கு சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. அப்போ ஒரு பிள்ளைக்கு கொடுத்து இன்னும் ஒரு பிள்ளையை கொடுக்காமல் விடுவது அநீதி என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி கொடுத்து விட்டால் ஒன்று கொடுத்ததை திருப்பி எடுக்க வேண்டும், பிரச்சனை இல்லது. இந்த ஹதீஸ் நேரடியாகவே சொல்லுது. இப்போ நம்ம ஒரு மகனுக்கு கார் வாங்கி கொடுத்துட்டோம், மற்ற பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலன்னால் ரெண்டு சொல்யூஷன். ஒரு சொல்யூஷன் என்ன? 4 பேருக்கும் வாங்கி கொடுங்க, ஆளுக்கு ஒரு கார். அப்படி முடியலைன்றால் மூத்தவனுக்கு வாங்கி கொடுத்த காரை வாங்கிடுங்க திரும்ப. அப்படி இல்லாட்டி சொல்லுங்க, 4 பேரும் தேவைக்கேற்ப ஓடிக்கொள்ளுங்க, ஒரு ஆளுக்கு ரெண்டு இல்லை. இதுதான் இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. நீதமாக இப்படி பங்கிடுறது, நீதமாக பங்கிடுவது எவ்வாறு? ஜஸ்டிஸ், அதாவது நீதமாக பங்கிடுவது என்று சொல்வதை பொறுத்தவரையில் இப்போ ஆண் குழந்தைகளும் இருக்கும், பெண் குழந்தையும் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதில் தெளிவாக இருந்து கொள்ளுங்க. மற்ற வாரிசுகளுக்கு நம்ம வித்தியாசமாக கொடுக்கலாம். சிஸ்டருக்கு கொடுக்குற அளவுக்கு தான் பிரதருக்கு கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் பிள்ளைகளை பொறுத்தவரையில் ஈக்குவலாக கொடுக்கப்பட வேண்டும், நீதமாக கொடுக்கப்பட வேண்டும். ஈக்குவல் என்பதை விட நீதமாக கொடுக்கப்பட வேண்டும். நீதமாக கொடுப்பது என்பதை பொறுத்தவரையில் எவ்வாறு அமைய வேண்டும்? ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் நீதம் என்பது எப்படி இருக்கும்? இதை பொறுத்தவரையில் சில கருத்துக்கள் உலமாக்களுக்கு இடையில். இப்போ எனக்கு 4-5 பிள்ளைகள் என்று சொன்னால் 2-3 பொம்பளை பிள்ளைகள் 2 பாய்ஸ் என்றால், இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் உதாரணமாக ஒரு கார் வாங்கி கொடுக்குறேன்னால் 5 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கார். இப்போ ஒரு கார் 10 லட்சம் ரூபா பெறுமதி என்றால் 10 லட்சம் ரூபா பெறுமதியான கார் 5 பேருக்கும் வாங்கி கொடுக்க வேண்டும். இதுதான் நீதமாக பங்கிடுவது என்று சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக நம்ம பார்க்குற நேரத்தில் இந்த நீதமாக பங்கிடுதல் என்பது வராசத் அடிப்படையிலே அமைய வேண்டும் என்று இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். புரியுதா என்னண்டு? வராசத்தின் அடிப்படையில் தான் அந்த நீதி அமைய வேண்டும். அப்படின்னா என்ன? போர்ஷன்ஸ் ஆம்பளைக்கு 2, பொம்பளைக்கு 1. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய அல் இக்தியாராத் என்ற புத்தகத்தில் 184வது பேஜில் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அதே போன்று இதே நிலையில் இமாம் ஷுரைஹுல் காதி ரஹிமஹுல்லா அவர்கள் தீர்ப்பு வழங்கியதாகவும் நம்ம ஆதாரபூர்வமான செய்திகளில் பார்க்க முடிகிறது. அதே போல் இமாம் அத்தா ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த அடிப்படையில் தான் பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதை சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஃபத்வா குழு, சவுதி அரேபியாவின் ஃபத்வா குழுவினுடைய தீர்ப்பும் இவ்வாறு தான் இருக்கிறது. அதே போன்று ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லா, ஷேக் உசைமின் ரஹ்மஹுல்லா போன்ற அறிஞர்களும் இந்த கருத்தை தான் சொல்கிறாங்க. இதை நான் என்னத்துக்கு நம்மளோட பேரெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கேட்டால், இது மக்களுக்கு தெளிவில்லாத ஒரு விஷயம். நீங்கள் போய் இந்த செய்தியை சொல்லும்போது உடனே அவங்க சும்மா அவங்களோட ஐடியா வச்சு ஆர்கியூ பண்ண வருவாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற சும்மா வெறும் ஐடியா, ஆதாரம் இல்லாத ஐடியா வச்சு இல்லை அப்படி கொடுக்க முடியாது, ஈக்குவலாக தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைப்பார்கள் என்பதற்காகத்தான் இந்த பாயிண்ட் செஞ்ச பதிவு செய்கிறேன். இப்போ இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ், இப்னு தைமியா என்ன அதே போன்று
இமாம் இப்னு தைமியா சொல்லார், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மத்ஹபும் இப்படித்தான் இருந்தது. அதே போன்று ஷுரைஹுல் காதி என்பவர் மிகப்பெரிய ஒரு நீதிபதியாக இருந்தவர் இஸ்லாமிய வரலாற்றில், அவரும் அந்த கருத்தான் சொல்லார். இமாம் அத்தா என்பவரும் இந்த கருத்தான் சொல்லார். சவுதி அரேபியாவினுடைய ஃபத்வா குழுவும் இந்த கருத்தை தான் சொல்லுகிறது. ஷேக் பின் பாஸ், ஷேக் உசைமின் ரஹ்மஹுமுல்லா போன்ற அறிஞர்களும் இந்த கருத்தை தான் சொல்லுகிறார்கள். அப்போ இதில் தெளிவாக அறிந்து கொள்ளுங்க, ஈக்குவலிட்டி என்பது வராசத்தை அடிப்படையாக வைத்து அமைய வேண்டும். ஆண் குழந்தைக்கு 2, பெண் குழந்தைக்கு 1. அப்போ நீங்கள் ஒரு 50 லட்சம் ரூபா பெறுமதியான கார், ஒரு 2 பிள்ளைகள் இருக்கு உங்களுக்கு, ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும், 50 லட்சம் ரூபா பெறுமதியான கார் ஒன்று மகனுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா மகளுக்கு 25 லட்சம் ரூபா பெறுமதியான கார் வாங்கி கொடுக்கணும், அல்லது அதுக்கு ஈக்குவலாக நகையோ எதையோ நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். ஏனைய பிள்ளைகள் பொருந்தி கொண்டால் அதிகமாக கொடுக்கலாமா? புரியுதானே? இப்போ இது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சில நேரம் நல்ல பிள்ளைகளை நல்லா வளர்த்திருப்பீங்க. வளர்த்திருக்கும் போது 3 பிள்ளைகள் 2 பேர் சொல்லுவாங்க, பாப்பா அந்த காரை மூத்த நானாக கொடுத்துருங்க. எல்லாரும் விரும்பி கொடுக்க சொல்லுவாங்க. கூடுமா கூடாதா? அது கூடும். அல்ஹம்துலில்லாஹ், அது கூடும். ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த கருத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ சில விஷயங்கள் வரப்போகுது. இப்போ நீங்கள் சாக்லேட் வாங்கி கொடுக்க போகிறீங்க பிள்ளைகளுக்கு. இதிலையும் அந்த சமத்துவம் அல்லது நீதி இருக்க வேண்டுமா? இருக்கத்தான் வேண்டும். ஆனால் இதில் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இப்போ மகனை ஏற்றிட்டு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகும்போது அவன் ஒரு ஐஸ்கிரீமை கண்டு கேட்குறான். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டீங்க. மற்ற பிள்ளைகள் 2 பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ போகும்போது திரும்ப 2 பேருக்கும் 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போயிடுமா? இதுலேயும் நீங்கள் முடிந்தால் செய்வது தான் சிறந்தது. எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கும். இதில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று அன்பளிப்பு, இன்னும் ஒன்று நஃபகா. நஃபகாண்டால் என்ன? கண்டிப்பாக செலவு செய்ய வேண்டிய இடங்கள். இப்போ உதாரணமாக பிள்ளைய படிப்பிக்கிறீங்க. பிள்ளைய படிப்பிக்கும் போது அதில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பிள்ளைய கொண்டு போய் ஒரு பெரிய காலேஜில் போடுறீங்க, இன்னும் ஒரு பிள்ளைய நார்மல் காலேஜில் போடுறீங்க, அநீதி கூடாது. எல்லாரையும் நீங்கள் ஈக்குவலாக தான் பார்க்கணும். இப்போ முடியுது, இப்போ ஏஎல் முடிஞ்சு, உங்களுக்கு ஆசை இருந்துச்சு. இப்போ ஓஎல் முடிஞ்சு, உங்களுக்கு என்ன ஆசைண்டா உங்களோட மகனை சயின்ஸ் படிப்பிக்கணும்ண்டு. ஆனால் அவன் எதை சூஸ் பண்ணுறான்? ஆர்ட்ஸை சூஸ் பண்ணுறான். இப்போ நீங்கள் அந்த மகனுக்கு செலவு செய்கிறீங்க. அடுத்த மகன் சயின்ஸை சூஸ் பண்ணுறான், அவனுக்கு செலவு செய்கிறீங்க. இப்போ ஆர்ட்ஸுக்கு செலவு செய்கிற அளவு தான் நான் சயின்ஸுக்கு செலவு செய்யணும்? இல்லை, கூட வரும். சயின்ஸுக்கு கூடுதலாக செலவு செய்ய வேண்டும். இது அன்பளிப்பல்ல, இது அடிப்படை செலவு. எனவே இதில் நான் ஈக்குவலாக தான் நடப்பேன். நான் அவனுக்கு டியூஷனுக்கு 300 ரூபா தான் கொடுக்கேன், உனக்கும் 300 ரூபா தான் தருவன்னு நிற்கக்கூடாது. மார்க்கத்தை தப்பாக புரிஞ்சுக்கொண்டு. இப்போ அதே போல் நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லி நல்லா பாதுகாக்கணும். ஒரு பையனுக்கு ஒரு சோமில்லாமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், 5 லட்சம் ரூபா செலவழிச்சிட்டிங்க. அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண 5 லட்சம் செலவழிச்சாச்சு. உங்கள் 4 பேருக்கு இன்றைக்கு ஆளுக்கு 5 லட்சம். இது அந்த நீதி, இது நீதி அல்ல. இது என்னது? கட்டாயமாக செலவழிக்க வேண்டியது. அப்போ அவருக்கு 5 லட்சம் செலவழிச்சா அது அவருக்கு கொடுக்க வேண்டியது. அதே போல் சில நேரங்களில் பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு வாப்பா செலவு செய்ய வேண்டி வரும். ஏன்னா மகனுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? வாப்பாவுடையது. எனவே வாப்பா திருமண செலவு செய்கிறார் என்றால் மற்ற மகனுக்கு இருந்தால் செய்யலாம் அடுத்த திருமண நிகழ்வில், இல்லைண்டா வசிய செய்ய முடியாது. நான் இவனுக்கு மூத்த மகனுக்கு செஞ்சதை போல நான் மூத்தானால் 2வது மகனுக்கும் செய்து விடுங்கள் என்று வசிய செய்ய முடியாது. ஏன்? வாரிசுக்கு வசியத் கிடையாது. அப்போ கடமையான செலவு என்பது வேறு, அன்பளிப்பு என்பது வேறு. அன்பளிப்பில் சில தவிர்க்க முடியாத அன்பளிப்புகள் இருக்கும். அதை நம்ம பெருசாக அலட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்மளோட சக்தியை தாண்டி. நான் சொன்ன ஐஸ்கிரீம், சாக்லேட், டொஃபி இப்படி வாங்கி கொடுக்குறோம். அது மாதிரி ட்ரெஸ், அடிப்படையான ட்ரெஸ்ஸும் இருக்கு, அன்பளிப்பாக வாங்கி கொடுக்குற ட்ரெஸ்ஸும் இருக்கு. இப்போ மகளுக்கு வாங்கிட்டு இப்போ ஒரு கடையில் போய் உடுப்பு எடுக்கிறீங்க 5000 ரூபா.
மகனுக்கு போய் எடுத்தால் ஒரு டிஷர்ட்டும் ஒரு ஜீன்ஸும் அவனுக்கு 3000 ரூபாவோட முடிஞ்சு. அப்போ 2000 ரூபா பேலன்ஸ் அவனுக்கு கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் இதெல்லாம் தவிர்க்க முடியாத விஷயங்கள். அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, அன்பளிப்பு என்று கொடுக்கும்போது வாரிசுகளுக்கு, குழந்தைகள் அல்லாத வாரிசுகளுக்கு எப்படி நம்ம விரும்புகிற மாதிரி அன்பளிப்பு கொடுக்கலாம். குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு நீதியாக கொடுக்க வேண்டும். ஒருவர் கண்டிப்பாக செலவு செய்வது மார்க்கத்தின் அடிப்படையில் கடமையாக்கப்படாத, ஒருவர் விரும்பி கொடுக்கக்கூடியது கிஃப்ட். மார்க்கத்தில் செலவு செய்வது கடமையாக்கப்படாத ஒன்றை அவர் விரும்பி இன்னமொருவருக்கு கொடுப்பது கிஃப்ட் ஆகும். விளைஞ்சு தானே? இதுதான் கிஃப்ட்டுக்குரிய டெஃபினிஷன். ரைட். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ உங்களோட டவுட் கிளியர் ஆகிட்டா? ஓ, சில விஷயங்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு அந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்திருந்தால் திரும்ப அதை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க. விளங்க தானே? ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தை திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டிய தேவை வராது. அதனால் இப்போ சில நேரம் ஒருவருக்கு தொழுகையில் ஒரு மிஸ்டேக் விட்டாருன்னா அந்த இடத்துல மட்டும்தான் சொல்லுவாங்க, நீ காலை ஒழுங்காக கழுகுண்டு. அதனுடைய அர்த்தம் மற்ற தலையை மசூ செய்ய தேவையில்லை, கையை கழுவ தேவையில்லை என்பதல்ல. அதெல்லாம் ஏற்கனவே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றதான் அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஒன் மினிட். சிச்சுவேஷன் இப்போ இதில் இப்போ அவங்க கேட்குறது என்னென்றால், ஒரு பிள்ளை நல்லா இருக்கிறா, இன்னொரு விடோவாக இருக்கிறார். இப்போ பிள்ளைகள் விடோவாக இருக்கிறவருக்கு நிறைய செலவு இருக்குது, சில நேரமாக குழந்தைகள் இருக்கும். இப்போ கணவன் இல்லை, இப்போ இவருக்கு கூடுதலாக அன்பளிப்பு கொடுக்கலாமா என்று கேட்குறார். இப்போ இதில் அந்த குழந்தையை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருக்கிறது. அதாவது அந்த பாட்டன் மகள் அல்ல, மகள் மகளையும் இப்போ பராமரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது, மகளின் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் அந்த டைவோர்ஸியாகவோ அல்லது விடோவாகவோ இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு தந்தை அதிகமாக செலவழிப்பது என்பது கடமையான செலவு, அன்பளிப்பல்லது. அதற்காக வேண்டி வசிய செய்ய முடியாது. இப்போ விடோவாக இருக்கிறா என்பதற்காக வேண்டி நான் மௌத்தானா இவங்களுக்கு 3 ஒன்றை கொடுத்துருங்கன்னு வசிய செய்ய முடியாது. அல்லது நீங்கள் கிஃப்ட் கொடுக்கும்போது இவக்கு கூடுதலாகவும் மற்றவங்களுக்கு குறையவும் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்களுக்குரிய பேசிக் செலவுகளை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹு ஆலம். இவங்க ஒரு கேள்வி முடிச்சுட்டு வாங்க. ஒரு முக்கியமான கேள்வி, இன்றைக்கு ப்ராக்டிக்கலாக உள்ள ஒரு அடிப்படையான கேள்வி என்னென்னா, ஒரு மகனுக்கு கொடுத்துட்டார் அன்பளிப்பு, அடுத்த மகனுக்கு கொடுப்போம். மகனுக்கு கொடுக்கலை, மகளுக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டார், மகனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறார். ஆனால் அது எந்த சொத்து இல்லாமல் போயிட்டு. இப்போ இந்த டைமில் என்னுடைய நிலை என்னென்று கேட்டால், இவர் அநீதி இழைத்திருக்கிறார். இவர் பிள்ளைகளுக்கு அநீதி இழைத்திருக்கிறார். பிள்ளைகளாக விரும்பி இப்போ மகன் சொல்கிறார், வாப்பா பிரச்சனை இல்லை வாப்பா, நான் பொருந்திக்கிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் ஓகே.
அல்லது நீங்கள் மகனை கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். மகன் இப்படி நடந்துட்டு உங்களுக்கு நான் தரணும்னு நான் நினச்சேன், ஆனால் மிஸ் ஆகிட்டு தெரிஞ்சு அப்போ நீங்கள் பேசணும். மகனோடு பேசி கிளியர் பண்ண வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் அநீதி இழைத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்மளோட சொசைட்டியில் நிறைய இது நடந்து கொண்டிருக்கிறது. பொம்பளை பிள்ளைகளுக்கு தூக்கி வீட்டை கொடுத்துட்றாங்க, பொம்பளை பிள்ளைக்கு தூக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. கடைசியில் ஆம்பளை பிள்ளைகளுக்கு எதுவும் இல்லை, அநீதி நடக்குது. பிள்ளைகள் மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பான உங்களை இன்ஷா அல்லாஹ், நீங்கள் தௌபா செய்தால். அப்போ தௌபா செய்யாமல் போனால் பிள்ளைகள் மன்னிச்சாலும் சரி வராது, அல்லாஹ் மன்னிக்கணும். அப்படி எதுவும் கிடையாது. சொத்து கிஃப்ட் கொடுக்கும்போது, இப்போ வசியத் செய்யும்போது 1/3 கொடுக்க வேண்டும் என்று சொன்னது போல் கிஃப்ட்டுக்கும் ஒரு லிமிட் இருக்கான்னு கேட்குறார். அப்படி லிமிட் எதுவும் ஹதீஸ்களில் எழுதி கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. இப்போ இன்னும் ஒரு இதுவும் ப்ராக்டிக்கலி உள்ள ஒரு கேள்விதான். என்ன கேட்குறாருண்டா, இப்போ பிள்ளைகள் இருக்கு, ஒரு பிள்ளை அம்மா அப்பாவோட விருப்பத்தை தாண்டி ஓடிச்சு. இப்போ இவர் அந்த பிள்ளைக்கும் அன்பளிப்பு கொடுக்க வேண்டுமா என்று கேட்குறார். ரைட், ஓடிட்டா எப்படியோ, நன் முஸ்லீமோ ஓடிட்டா, ரைட். ஓடினால் இன்ஷால்லா பின்னால் ஒரு சப்ஜெக்ட் வரும் நமக்கு, எப்போ வராசத் இல்லாமல் போகும்ன்ற வராசத் சப்ஜெக்ட். இப்போ கிஃப்டை பொறுத்தவரையில் அந்த பிள்ளை உங்களுடைய பிள்ளையாக இருக்கும் வரைக்கும் நீங்கள் கிஃப்டில் நீதமாக நடக்க வேண்டும். உங்களோட பிள்ளை இல்லைன்னு சொல்லுங்கள், பிரச்சனை முடியுது. ஆனால் யாரோட ஓடினாலும் அந்த பிள்ளை யார் பிள்ளை? அந்நியனோட போனாலும் உங்களோட பிள்ளை தான், அந்நியனோட ஓடினாலும் உங்களோட பிள்ளை தான், முஸ்லீமோட ஓடினாலும் உங்களோட பிள்ளை தான். நீங்கள் ஹலாலான முறையில் திருமணம் முடித்து கொடுத்தாலும் உங்களுடைய பிள்ளைதான். எனவே நீங்கள் அன்பளிப்பு கொடுத்தல் என்ற ஒரு சப்ஜெக்ட் வரும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடையில் நீதமாக நடங்கள் என்றதுக்குள்ளே இந்த பிள்ளையும் அடங்கும். அந்த பிள்ளையை கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்கள் வேறு, அது சப்ஜெக்ட் வேறு. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதை எப்படி தௌபா செய்ய வைக்க வேண்டும் என்ற தலைப்பு வேறு தலைப்பு. ஆனால் அன்பளிப்பு கொடுத்தல் என்பதற்குள்ள இது முக்கியமானது. 1 minute அவங்கள முடிச்சுட்டு. அதாவது வாரிஸ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் சிச்சுவேஷனலி எந்த அன்பளிப்பும் விரும்புகிற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். வாரிஸ் அல்லாதவர்கள், வாரிசிலையும் உங்களுடைய குழந்தை அல்லாதவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பு கொடுக்கும்போது சிச்சுவேஷனலி நீங்கள் விரும்புகிற மாதிரி கொடுக்கலாம். குழந்தைகளை பொறுத்தவரையில் என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் நீதியாக நடக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஹீன் அடிப்படையில் பேசுகிற ஒரு விஷயம் இது. அடுத்தது இதில் சைக்காலஜிக்கல் உண்மை நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்குறோம் ப்ராக்டிக்கலாக நம்மளோட ஊர்களில் பார்த்துட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, அந்த பிள்ளைக்கு நீங்கள் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து மற்ற பிள்ளைக்கு கொடுக்க முடியாமல் போகும்போது உங்களை அந்த பிள்ளை வித்தியாசமாக பார்க்கிறது. மூத்த பிள்ளைக்கு 5 லட்சம் கொடுத்தீங்க நகை, 2வது பிள்ளைக்கு கொடுக்க முடியாத நிலை வரும்போது அந்த பிள்ளை அதுக்கு பிறகு உங்களை வித்தியாசமாக பார்க்குது. இன்றைக்கு இதை நாங்கள் சமூகத்தில் நிறைய பார்த்துட்டு, இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் எல்லாம் செய்ய போகும்போது இந்த பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே இருந்து வருது. சில பிள்ளைகள் சில விஷயங்களில் எந்த ஒத்துழைப்பும் இல்லை பேரண்ட்ஸுக்கு. என்னென்னு கேட்கும்போது மூத்தவருக்கு தான் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தாங்க, எங்களுக்கு ஒன்றும் தரல. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த சட்டம் வஹீன் அடிப்படையிலான சட்டம். அங்கே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்கிறது. எனவே நீங்கள் கல்யாணம் முடித்து கொடுக்கறது கடமை. கல்யாண செலவு என்பது மார்க்கத்தின் எல்லைக்குட்பட்டது. இப்போ கல்யாணத்துக்கு என்ன தேவை? பொம்பளை பிள்ளைக்கு மகரம் வாங்குறதானே. நம்ம அந்த மகரை கூட வாப்ப எடுக்கலாமா இல்லையான்றதுல கருத்துப்படுவார். நான் ராஜிஹான கருத்து மனைவி தான், அந்த மகளுக்கு தான் சொந்தம் மகர். இப்போ நம்ம ஃபுல்லாக தலைகளாக மாற்றிட்டோம் இஸ்லாமிக் சிஸ்டத்தை. அதனால தான் இந்த நடைமுறை பிரச்சனை நமக்கு இதை கண்டிப்பாக இதில் நம்ம நீதியாகவே நடக்க வேண்டும். அல்லாஹு ஆலம். பிள்ளைகள் விரும்பிட்டாங்கண்டா பிரச்சனை இல்லை.
ஒதுக்கி வைங்க, ரிசர்வ் பண்ணி வைங்க. அவங்களுக்குரிய அன்பளிப்பு இன்றைக்கு நிறைய வழி இல்லைக்கு. ஓ, அப்படி வந்தால் அது சொத்தே எனக்கு வேணான்னு ஒரு மகன் சொல்கிறார், பார்க்குறார், இந்த சிஸ்டர் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் என்ற ஷேரையும் அவங்கள கொடுங்கன்னு சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் பிரிக்காமல் விடையில, பிரிக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய சட்டம். பிரித்ததுக்கு பிறகு என்னுடைய ஷேரையும் நீங்கள் என்னுடைய சிஸ்டருக்கு அல்லது என்னுடைய தம்பி கொடுங்கன்னு சொன்னால் அது உங்களோட விருப்பம். நீங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கலாம், பிரிக்கணும். ஆமாம், ஹைர். கிஃப்டா இல்லாட்டி ஹெரிட்டேஜா? ஓ, இப்போ வந்து மதம் மாறிட்டாண்டு வைங்க. இப்போ இவங்க கேட்டத்தோட ரிலேட்டடானது, வீட்டிலிருந்து போய் ஒரு புள்ள மதம் மாறிடுச்சு, முர்த்தத்தானால் அவங்களுக்குரிய சட்டம் தனி சட்டம். அவங்க தௌபா செஞ்சு வந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். தௌபா செய்யாமல் விட்டால், இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். அவங்களுக்கு இந்த சொத்தில் பங்கு அல்லது கிஃப்டில் ஈக்குவலிட்டி இதெல்லாம் கிடையாது. ஃபாதர் ஒரு பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுத்து மற்ற பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முதல் மௌத்தா போய் தரேன்டா, கிஃப்ட் எப்போ கொடுக்க போகிறார்? இப்போ கிஃப்ட் கொடுக்கறது வந்து இப்போ ஒன்று கிஃப்ட் கொடுக்கும்போது அந்த நேரத்திலே தான் கொடுக்க வேண்டும், அல்லது பிள்ளைகள்கிட்ட டைம் வாங்கணும். நான் இப்போதைக்கு மகளுக்கு கல்யாணம் நடக்குது, இவங்களுக்கு நான் இப்படி ஒரு கிஃப்ட் பண்ண போகிறேன், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த கிஃப்டை நான் தருவேன் என்று அவருக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி அவர் சொல்லி அவர் மௌத்தா போய்த்தார் என்று சொன்னால் அவர் கடன்காரன். அந்த கடன் வந்து சொத்திலிருந்து கொடுக்கப்படணும், அது ப்ராமிஸ் பண்ணினது. அப்படி இல்லாமல் கிஃப்ட் புறகு கொடுப்போம் கொண்டு இருக்கிறது அதுக்குள்ளே வராது. வசிய செய்ய முடியாது, வசிய செய்யலை. இப்போ நான் உதாரணமாக நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க என்றால், 2 பிள்ளைகள், ஒருவருக்கு வந்து ஒரு கார் வாங்கி கொடுக்குறீங்க, மற்றவருக்கு உங்கள்கிட்ட கார் வாங்குறது கொஞ்சம் காசு தட்டுப்பாடு. இப்போ உங்களுக்கு ஒரு 5 lakhs வர வேண்டி வந்தால் காரை வாங்கி கொடுத்துல மான கூப்பிட்டு சொல்கிறீங்க, 2 பேருக்கு தான் கார். இப்போ இவருக்கு இப்போ ஃபஸ்ட்டுக்கு வாங்கி கொடுப்போம், இப்போ மற்ற 5 lakhs வந்துச்சுன்றால் உடனே உங்களுக்கு, அப்போ இந்த இடத்துல நீங்கள் மானிட்டு 5 லட்சம் கடன் கட்டிருக்கிறீங்க. அப்போ உங்கள்கிட்ட வர வேண்டியிருக்கிறதால அந்த 5 லட்சம், இப்போ நீங்கள் மௌத்தானீங்கன்னா 5 லட்சம் கடன் அவருக்கு கூட மகனிட்ட கடன் வாங்கலாம் தானே, அந்த அடிப்படையில் அமையும் அது. வல்லாஹு ஆலம். இன்ஷா அல்லாஹ் அது ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் இன்ஷா அல்லாஹ். அது நம்ம இன்னும் போகல, சப்ஜெக்டுக்குள்ளே போகல, இப்போ இன்னும் ஆரம்பத்தில் நிற்கிறோம். கணவன் தன்னுடைய வீட்டை மனைவிக்கு கிஃப்டாக கொடுக்குறார், கூடும் அது. ஓ, மனைவிக்கு தன்னுடைய சொத்தை கிஃப்டாக கொடுக்கறது கூடும். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க என்றால், சதக்காவுடைய விஷயத்திலே சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாத்தையுமே சதக்கா செஞ்சு போட்டு உங்களுடைய குழந்தைகளை வெறுங்கையோடு விட்டு விடாதீர்கள். இப்போ உங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்கும்போது சொத்து முழுதை நீங்கள் வந்து வைஃபோட பேரில் எழுதிட்டு மூத்தானீங்க என்றால் பிள்ளைகளுக்கு ஒன்றுமில்லாமல் போகும். எனவே இது ஹராம் அல்ல. ஏன்னா இப்படியான விஷயங்கள் தவிர்த்துக்கிட்டால் நல்ல முடியுமானவர் அனுமதி இருக்கு. பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டியது, இப்போ டிவோர்ஸ் ஆனால் மனைவியுடைய சொத்து மனைவியுடைய சொத்து தான். இப்போ நீங்கள் கிஃப்டாக கொடுத்ததெல்லாம் யாருக்கு சொந்தம்? மனைவி தான் சொந்தம். அதில் இப்போ மனைவி மௌத்தானால் மனைவியுடைய சொத்திலிருந்து உங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைக்கும். அது நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னால்
வரும். இதில் இந்த கிஃப்ட் விஷயத்தில் ஓகேன்னா அடுத்ததுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். பாங்க சொல்கிற டைம் இருக்குது. நீங்கள் பேசிக்கொள்கிற மாதிரி வைஃபோட இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னால், இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக மனைவியுடைய ஜுவல்ஸ் எல்லாம் விற்று தான் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினோம். ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அவங்கடையும் ஷேரிங், அவங்களோட ஷேரிங்கும் இருக்கு. ஆனால் நான் உழைச்சி அந்த ஜுவல் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ மனைவியுடைய பங்கு என்னன்னு கேட்குறார். இப்போ என்னென்னு கேட்டால், நீங்கள் மனைவியுடைய ஜுவல்ஸை கடனாக வாங்கியிருக்கிறீங்க, திருப்பி கொடுத்துட்டீங்க, உங்களோட பிரச்சனை முடிஞ்சு. ஏன்னா வாங்கின சொத்துக்கு உண்மையில் சொந்தக்காரன் நீங்கள், மனைவிக்கு அதில் எந்த பங்கும் இல்லை. நீங்கள் வாங்கின சொத்தில் அதுக்கு பிறகு மனைவிக்கு ஒரு போர்ஷனை கிஃப்ட் பண்ண விரும்புகிறீங்க என்றால் அது உங்களோட விருப்பம். ஆனால் மார்க்கம் எதையுமே உங்களுக்கு நிர்பந்திக்கலை. சொத்து பங்கீட்டுக்குள்ளே வரும்போது இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அது சொத்து பங்கீட்டில் சொத்தை எப்படி பங்கிடுறது என்ற ஒரு கேள்வி வரும் நம்மகிட்ட. ஒரு ஆள்கிட்ட ஒரு கடைக்கு அதை எப்படி பங்குறது, ஆளுக்கு ஒரு 10 அடி தான் அகலம் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு அடியை கொடுத்துட்டு போக முடியாது. இல்லை, டைம் போதாது, நம்ம ஏற்கனவே நாங்கள் பேசிட்டோம். என்ன அந்த கோஆர்டினேட்டரோட இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு முடியுமானவரை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னா நெக்ஸ்ட் டைம் ஒருக்கா வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். ஹைர், அப்போ அடுத்த இதுக்கு போகலாம்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இருக்கிற டைமுக்குள்ளே. ரைட். வாரிசுரிமையை ஏற்படுத்தும் காரணிகள், வாரிசுரிமையை தடுக்கும் காரணிகள். எதனால் ஒருவர் வாரிசாக மாறுவார், எப்போது ஒருவர் வாரிசு என்ற நிலையை இழப்பார். இதை பொறுத்தவரையில் வாரிசுரிமையை ஏற்படுத்தும் காரணிகள் 3. உறவு முறையால் வாரிசு ஏற்படும். உறவு முறைன்னு நீங்கள் கேட்டீங்க, தாய் வாரிஸ், தந்தை வாரிஸ், ரைட், சகோதரன் வாரிஸ், சகோதரி வாரிஸ், தந்தை வழி சகோதரன் வாரிஸ், தந்தை வழி சகோதரி வாரிஸ், தந்தையினுடைய நம்ம லிஸ்ட் வரும், நான் அந்த உறவுக்காக சொல்கிறேன். தந்தையினுடைய சகோதரர்கள் வாரிசுகள், சாச்சா பெரியப்பா அவங்களும் வாரிசுகள் என்ற லெவலில் கேட்டகரிக்குள். இவங்கெல்லாம் உறவு முறையில் வந்தவர்கள், கணவன் மனைவி. கணவன் மனைவி திருமணத்தின் மூலம் வருது. இரண்டாவது முறை என்னன்னு கேட்டால் திருமணத்தின் மூலம் வரக்கூடிய உறவு. முதல் சொன்னது பிளட் ரிலேஷன்ஷிப், அதில் வரக்கூடிய உறவு முறையில் ஒரு லிஸ்ட் இருக்கு நம்மகிட்ட. அதே போன்று கணவன் மனைவி, இது திருமணத்தின் மூலம் சொத்து கிடைக்கும். இப்போ கணவனுடைய சொத்திலிருந்து மனைவி கிடைக்கும், மனைவியுடைய சொத்திலிருந்து கணவனுக்கு கிடைக்கும். மூன்றாவது இப்போது நடைமுறையில் இல்லாத உண்டு என்றால், ஒரு அடிமையை உரிமையிட்டால், அடிமை என்றவருக்கு யாரும் கிடையாது, அவரை ஒருவர் உரிமை விடுதலை செய்தால் அவருடைய சொத்து உரிமையிட்டவருக்கு வந்து சேரும். அப்போ இந்த 3 வழிகளில் ஒருவருக்கு சொத்து கிடைக்கும். 3 காரணங்களால் சொத்து இல்லாமல் போகும். இது நீங்கள் இடையில் கேட்ட கேள்வியில் வரக்கூடியது. 3 காரணங்களால் சொத்து இல்லாமல் போகும். ஒன்று என்ன? கொலை. இப்போ உதாரணமாக வாப்பா பணக்காரன், நிறைய சொத்து வச்சிருக்கிறார், ஆனால் அசையுதில்லை, வாப்பாட்டிருந்து எதுவுமே மகனுக்கு கிடைக்கிதில்லை. நிறைய கேட்டு பார்த்தான், உனக்கு தரமாட்டேன்னு சொன்னார். ஆனால் அவர் நிலைமை என்னென்னா, நம்ம மௌத்தானா உனக்கு சேர வேண்டியது சேரும். இவன் பலமுறை ட்ரை பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறான், வாப்பாவே போட்டு தள்ளிட்டான். அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு, இது நடந்திருக்கு நம்முடைய சொசைட்டியில் நிறைய இடங்களில் நடந்திருக்கு. அப்படி வாப்பாவை அவன் போட்டு தள்ளினால், கொலை செய்தால், வாப்பாவுடைய சொத்திலிருந்து கொலை செய்த அந்த மகனுக்கு பங்கு கிடையாது. அவர் கோர்ட்டுக்கு போகலாம், இங்கேயும் போகலாம், இஸ்லாமிக் லோவில் அவருக்கு எந்த பங்குமே கிடையாது. இது மிக முக்கியமான விஷயம், நினைவில் வச்சுக்கொள்ளும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னாங்க, லைஸலில் காத்திலி மின் தரிக்கத்தில் மக்தூலி ஷை, கொல்லப்பட்டவருடைய சொத்திலிருந்து கொலை செய்தவருக்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காது. எனவே கொலை அவர் வாரிசாக இருந்தாலும் சொத்தை கொடுப்பதை விட்டு தடுத்துவிடும். இரண்டாவது அடிமைத்தனம்.
அடிமைக்கும் இல்லை. அதுவும் இப்போ நமக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு தலைப்பு கிடையாது. மூன்றாவது இஹ்திலாஃபுத்தீன், மதம் மாறுதல். ஒரு மகன், பாப்பா நல்ல பணக்காரர், நிறைய சொத்திருக்கி, மகன் மதம் மாறிட்டார், கிறிஸ்டியனாகவோ அல்லது வேறு எதுக்கோ, அல்லது குறைந்தது நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையில் முர்த்ததுன்னு சொல்லப்படுற விஷயங்கள் இருக்கே. உதாரணமாக இந்த காத்தாங்குடியில் இருக்கிற அப்துல் ரவுஃப் என்ன சொல்கிறார்? கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரை கொள்கையை? காத்தாங்குடி அப்துல் ரவுஃபுடைய கொள்கை என்ன? அல்லாஹ் எல்லார வடிவத்திலையும் வருவார். ஹிரா குகைக்குள்ளே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்காங்களாம், அங்கே அல்லாஹ் இருக்கிறான். யார் வடிவத்தில் அல்லாஹ் இருந்தான்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வடிவத்தில் அல்லாஹ் ஹிரா குகைக்குள்ளே வந்திருந்தான் என்று பேசுகிறார் அவர். இவருக்கு நம்முடைய ஜமியத்துல் உலமா தீர்ப்பு கொடுத்திருக்கு. இலங்கையில் உள்ள எல்லா உலமாக்களும் சேர்ந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, அவர் முர்த்தது. அதே போல் மருதமுனையில் ஒருவர் இருந்தார், அப்துல்லா பைல்வான் என்று. அவரும் எல்லாம் அல்லாஹ் என்று சொல்பவர். அல்லாஹ் ஒருவன் தான், ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லாம் அல்லாஹுடைய தோற்றம் என்று, பார்க்குறதெல்லாம் அல்லாஹ். இவரும் முர்த்தத் என்று தீர்ப்பு கொடுக்கும். இது மாதிரி காதியானிகள் முர்த்ததுகள் என்று உலக முஸ்லீம்களால் உலமாக்களால் தீர்ப்பு கொடுக்கப்படும். என்னால் இறுதி தூதர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காதியானிகள் என்ன சொல்கிறாங்க? மிர்சா குலாம் அஹ்மத் என்பவர் நபி என்று சொல்கிறாங்க. அவர்